மூன்றாம் வீட்டில் சனி இருந்தார்னா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் கண்ணிலே படாது. அதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், நம்மளால் முடியாத எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். அப்போது அந்த மாதிரி எண்ணம், அந்த கான்ஃபிடென்ட்லாம் சனி கொடுக்குற நல்லது தான். ஆனாலும் ரொம்ப இரண்டாம் இடம்னா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வசிக்கிறதுக்கு அது தனஸ்தானம், அதற்கான பணம் இதுவும் கிடைக்கும். மூணாவது வந்து வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்களே, அது பெரிய விஷயம், அது பண்ணுறதுக்கான தைரியமாக இருக்கும். அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக சொந்த வீட்டுக்கு இப்போது போகலாம். முதல் திருமணத்தில் நியாயமான பிரிவு ஏற்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடந்துடும். இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், அவங்க வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்போது கடைசி வரைக்கும் இவங்க கூட இருந்து நம்ம சம்பாதிச்சு தான் போடணுமான்னு சில பேர் முடிவு எடுத்து விவாகரத்து பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கும். அப்போ இவங்களை வச்சு நம்ம போராடிட்டு வைத்தியம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ நடக்காது. ஒருவேளை நடந்தால் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இருந்தும் அதற்கான நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பண்ண முடியும்னாலும் கூட பெண்கள் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. 2026 சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது சார்? மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்து வரவேற்கக்கூடியதாக, நல்ல பலன் தரக்கூடியதாக அமைப்பது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 3, 6, 11ஆம் இடங்களுக்கு சனி வர்றது ரொம்ப நல்லது. இப்போ அவர் வந்து 3ஆம் இடத்திற்கு வர்றார். இது 2 விதத்தில் நன்மையாக பார்க்கலாம். ஒன்று வந்து 3ஆம் இடத்துக்கு சனி வந்தால் நல்லது. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி 7ரை சனி இருந்தது. 12, 1, 2 இருக்கும்போது 7ரை சனி காலம். அப்போ 7ரை சனி முடியுது. அப்போது கஷ்டம் முடிய போகுதுன்ற ஒன்று, நல்லது நடக்க போகுது அப்படின்றது ஒன்று, ரெண்டுமே இருக்குது. அப்போ இவங்களை எப்படி பலன் கிடைக்கும்னா, இப்போ இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து திருமணமே நடக்கலைன்னா திருமணம் நடக்கும். ரொம்ப கடன் சுமை இருக்கிறதுனா கடன் அடைச்சிடுவாங்க. மாறி மாறி உடல் உபாதைகள் இருந்ததுன்னு சொன்னால் எல்லாமே சரியாக போயிடும். இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் வந்து நல்ல வீடு வாங்க முடியும், நல்ல கார் வாங்க முடியும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக முடியும். அப்படி நேரடியாக நல்ல விஷயங்களும் ரெண்டுமே இவங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ சனி வந்து ஒரு மாதிரி நல்ல பலன்கள் இந்த தடவை கொடுத்தாலும் என்ன மாதிரியான விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் சார்? கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்திற்கு சனி வரார். அப்போது என்ன பண்ணணும்னா, சில சமயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளால முடியாது தானே, என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அது வந்து ஒரு தைரிய ஸ்தானம்னு அதை சொல்லுவோம். அப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்னால், தைரியம் இருந்தாலும் கூட, எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட, ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வரும். ஆனால் 3ஆம் வீட்டில் சனி இருந்தார்னா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் கண்ணிலே படாது. அதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், நம்மளால் முடியாத எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். அப்போது அந்த மாதிரி எண்ணம், அந்த கான்ஃபிடென்ட்லாம் சனி கொடுக்குற நல்லது தான். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து, இப்போ இந்த ராசிக்கு சனி எங்கே இருக்காருன்றது, இதை தாண்டி தசாபுக்தி சாதகமாக இருக்கும்போது இந்த தைரியத்தினால்தான் பலனேன்னு சொல்லலாம். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி அதை எடுத்துக்கலாம். ஆனால் தசாபுக்தி சாதகமாக இல்லாத போது இந்த தைரியத்தினாலே கூட அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து இவங்க விட்டுறணும். ஓகே. பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான முடிவுகள் வந்து அதை சார்ந்து நம்ம எடுக்கலாம் சார்? பணவரவு மகர ராசிக்கு 2 விதமாக வரும். இவ்வளோ நாளாக வராமல் இருந்த பணம் வரப்போகுது, புது வழியில் நிறைய பணம் வரப்போகுது. அதனால் பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அப்போ இவ்வளோ வருஷமாக என்கிட்ட இந்த பணம் இருந்தால் நான் இதை செய்வேன்னு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். யார்கிட்ட போய் கேட்டாலும் 10 லட்ச ரூபா கொடுத்தா, கோடி ரூபா கொடுத்தா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இவங்க வந்து பண்ண போகிறாங்க, பணவரவு வந்து. ஓகே. ஸோ இப்போ வீடு சார்ந்த முடிவுகள் எடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற வீடு வந்து சரியில்லை, பக்கத்துலேயே ஒரு வீடு வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாமா? அது அவங்களுக்கு சாதகமாக அமையுமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அந்த சனி வந்து ராசி மற்றும் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. அந்த ராசின்னு சொன்னால் அந்த நபர் தான். அவர் இருக்கிறதுக்கான சொந்த வீடு கிடைக்கும். 2ஆம் இடம்னா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வசிக்கிறதுக்கு அது தனஸ்தானம், அதற்கான பணம் இதுவும் கிடைக்கும்.
3வது வந்து வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி பண்ணுவாங்கல்ல, அது பெரிய விஷயம். அது பண்ணுறதுக்கான தைரியமும் இருக்கும். அதனால மகர ராசியில இருக்கக்கூடியவங்க தாராளமா சொந்த வீட்டுக்கு இப்போ போலாம். சொந்த வீடு வாங்கலாம். ஆல்ரெடி இருக்குன்னா, அத வந்து டெவலப் பண்ணி மேல கட்டலாம். பக்கத்திலேயே ஒரு இடம் வருதுன்னா சேர்த்து வாங்கிக்கலாம். பக்கத்திலேயே ஒரு வீடு வருதுன்னா சேர்த்து தாராளமா வாங்கலாம். ஓகே. இந்த மாரி வீடு கட்டுறதுக்கோ, கல்யாணம் பண்றதுக்கோ, இஎம்ஐ மாதிரி, பேங்க் லோன் மாதிரி போயி எடுத்து பண்ணலாமா? அதனால அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? தாராளமாக எடுக்கலாம். சனி வந்து யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுவார்ன்னு நம்ம சொல்லியிருப்போமோ, அவங்க எல்லாருமே கடன் வாங்கலாம். அதாவது கிரகங்கள்ல வந்து இப்போ சுக்கிரன், குரு இந்த கிரகங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய பலன்கள தராங்கன்னு சொன்னா, ஒருத்தர் கடன் வாங்காமலேயே அவருக்கு எல்லாம் கிடைக்கும். சனி குடுக்கிறார், ராகு குடுக்கிறார் பலன்கள் அப்படின்னு சொன்னா, இவங்கள வந்து இயற்கை அசுப கிரகங்கள்னு சொல்லுவோம். அப்ப கடன் வாங்கி அவங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த கடன் ஈஸியா கிடைக்கும். அத விட ஈஸியா அந்த கடன அடைக்க முடியும். ஆனா கடன் வாங்கி தான் அத செய்ய முடியும். ஸோ திருமணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் அதுக்கு கை குடுக்குமா? வழக்கம் போல உங்க ஸ்டைல்ல வந்து காதல் திருமணமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா சார்? திருமணம் கட்டாயமா கைகூடும். அந்த திருமணத்தில என்னன்னா, முதல்லயே எல்லாவற்றையும் கிளியரா பேசிடணும். பேசாம அதன் பிறகு வந்து நடுவுல எதையாவது கொண்டு வரவே கூடாது. எப்படி கல்யாணம் பண்ண போறோம்? எங்க பண்ண போறோம்? இப்பயும் கூட சில பேர் எவ்வளோ செய்றோம் அதெல்லாம் பேசுறாங்க. அந்த மாரி எந்த விஷயமா இருந்தாலும், முதல்லயே எல்லாவற்றையும் பேசிர்றது நல்லது. அப்படி இல்லன்னு சொன்னா கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது 1. 2வது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, அந்த காதல் வந்து எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா, இந்த படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்கள்லாம் லவ் பண்றாங்க அப்படி சொன்னா, அத வந்து எடுத்துக்கிறதே இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கலாமா, பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கூட நான் அத பார்க்குறதே கிடையாது. நான் வந்து கல்யாண வயசுலாம் வந்துருச்சு. வேலைக்கு போயிட்டுருக்கேன். நல்லா மெச்சூர்டா இருக்கேன். அது ரொம்ப வருஷமா நான் பேசிட்டு இருக்கோம் நாங்க, பழகிட்டு இருக்கோம். அப்படின்றவங்க வந்து பண்றாங்கன்னா, அத தான் எடுத்து பார்க்கறது. அந்த மாதிரியா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கல்யாணத்தில வந்து முடியும். ஏன்னா சனின்னு சொன்னாலே, அத வந்து வயதான ஒரு கிரகமா சொல்லுவோம். கிரகங்கள்ல கூட வயது இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப யங்கு, ஒருத்தர் வந்து ஓல்டுன்னு சொல்லி. புதன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பையன். யூத் அந்த இளைஞரா இருக்கக்கூடிய ஒருத்தர பத்தி குறிக்கும் கிரகங்கள்ல. இப்ப பிரஷ்னம் பார்க்குறோம்ன்னு சொன்னா, அங்க புதன் வந்ததுன்னு சொன்னா, அப்போ வந்து அந்த இளமையான விஷயம். அப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்காக கேட்குறாங்க. பிரஷ்னம் பார்க்குறோம். புதனுடைய தன்மை அங்க இருக்குன்னு சொன்னா, அதே வயசுல இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா சின்ன பையனா தெரியக்கூடிய ஒரு பையன் வருவான். சனி வந்துட்டாருன்னு சொன்னா, கண்டிப்பா வயசு வித்தியாசம் இருக்கும். 5 வயசுக்கு மேற்பட்டு தான் இருக்கும். பார்க்கறதுக்கும் முதுமை தோற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட பையன் தான் வருவான். பண்ணி தான் ஆகணும். அதுக்காக பண்ணலன்னா பண்ணாம தான் இருக்கணும். அப்படி வந்துரும். அந்த மாதிரி இந்த இடத்துல சனியுடைய தன்மை இது இருக்கிறதுனால, அந்த கல்யாண விஷயங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டா எங்கெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் கிளியரா இருக்கும். மெச்சூரிட்டி இல்லாம முதல்ல ஒண்ணு, அப்புறம் மாறி மாறி அதெல்லாம் இருக்கும்போது, அது சொதப்பலா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 2வது கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு வந்து 2வது திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? 2வது திருமணத்துக்கான அம்சம் இருக்கிறது. ஆனா, இதுல என்ன சொல்லணும்னா, இப்போ சனி அப்படின்னு சொல்லும்போது, எவர் ஒருவர் வந்து உழைப்பு, தியாகம், நேர்மை அதெல்லாம் இருக்கிறதோ, அவருக்கு வந்து கெடுதல் ஜாஸ்தி குடுக்க மாட்டார். அப்போ முதல் திருமணத்தில நியாயமான பிரிவு ஏற்பட்டு இருந்ததுன்னா, அவங்களுக்கு 2வது திருமணம் நடந்துரும். இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயம் அவங்க வேலைக்கு போல. வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் இவங்க கூட இருந்து நம்ம சம்பாரிச்சு தான் போடணுமான்னு சில பேர் முடிவு எடுத்து விவாகரத்து பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிட்டுருக்கும். அப்போ இவங்கள வச்சு நம்ம போராடிட்டு வைத்தியம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப நடக்காது. ஒருவேள நடந்தா வந்து, அங்க என்ன கஷ்டம் இவங்க அவங்களுக்கு குடுத்தாங்களோ, அதெல்லாம் பல மடங்கு அனுபவிக்கிற மாரி வந்துரும். திரும்ப அவங்களுக்கே வர மாதிரி. வர மாதிரி இருக்கும். நியாயமான காரணங்களுக்காக மனைவி பிரிந்தவர்களுக்கு இப்போ வந்து 2ண்ட் மேரேஜ் நடக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் என்ன மாரியான பலன்கள் இருக்கும் சார்? மாணவர்கள் வந்து இப்போ படிப்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னா, அ அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி நெறைய பணம் இருக்கும்போது கொஞ்சம் தான் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரும் முன்னாடி பண்ண மாட்டாங்க. பணம் இருந்தா எல்லாம் சேர்த்து தான் எடுப்போம். ஏன்னா, இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவங்களால பல வகையில முன்னேற முடியும். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. படிப்பும் நல்லா வருது. அவர் அந்த படிப்போட சேர்ந்து இதையும் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு கலை சம்பந்தமான ஆர்வம் இருக்கிறதுன்னு சொன்னா, அத பண்ணணும். அப்படி அடிஷ்னலா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கான டைம் இது. அத பண்ணாருன்னா 2ம் சேர்ந்து அவருக்கு பெரிய வளர்ச்சிய குடுக்கும். அத பண்ணாம இருக்காருன்னு சொன்னா, இருந்தும் கூட யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாரி வந்துரும். அதனால படிப்பு பிளஸ் வேற ஏதோ ஒண்ணு. சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. ஓகே. மகர ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? பெண்களுக்கு வந்து சுயமாக நெறைய பொருள் ஈட்டக்கூடியது. சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து மகர ராசியில இருக்கக்கூடியவங்க நெறைய பேர் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இருந்தும், அதற்கான நாலேட்ஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பண்ண முடியும்னாலும் கூட, பெண்கள் தனியா வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. யாரோ சப்போர்ட் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடினா ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க, அப்பா, அம்மா இவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்ல தான் இவங்க பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாவே பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்ல இருக்காரு. எப்போ ஒரு வாட்டி தான் வருவாருன்னா கூட, இவங்க இங்க தைரியமா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல இங்கேயே இருக்காரு. அவரு இதுக்குள்ள வரவே மாட்டாரு. அவரு "நீ என்ன பண்ணிக்க, என்ன எதுவும் இதில இன்வால்வ் பண்ணாதன்னு" சொன்னாலும் கூட, அவங்களால பண்ண முடியாது. அதனால நெறைய பெண்கள் வந்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலமா இது இருக்கும்.